அது முதல் நிகழ்வாக திருமுறை நிகழ்வை நிகழ்த்த வேண்டும் என்று அவர் நினைச்சார். இந்த நினைவுக்கு நான் முதல்ல அவரை நான் பாராட்டுறேன். எத்தனையோ நிகழ்வுகள் பண்ணியிருக்கலாம், ஆனால் முதல் நிகழ்வு அங்கே திருமுறை நிகழ்வு நடத்த வேண்டும் சொல்லி என்னை கூப்பிட்டு ஒரு 2.5 மணி நேரம் இசை சொற்பொழிவாக மனிதனுடைய பிறப்பு முதல் முக்தி வரை திருமுறைகள் எப்படி துணை வரும் அப்படிங்கிறத கான்செப்ட். அது எப்போ கான்செப்ட்? இவங்க 5:30 மணிக்கு நிகழ்ச்சி சொன்னாங்க. 5:15 தான் அந்த கான்செப்டே நான் உருவாக்குறேன். ஏன்னா அந்த மக்களை பார்த்தோன்னே சரி இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு அதில் ஒரு 2.5 மணி நேரம் நல்ல நிகழ்வு. இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அதனால வந்து நல்ல ஒரு இது நீங்கள் வர முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ராமமூர்த்தி இங்கேருந்து புறப்பட்டு பெங்களூர்லேருந்து அங்கே வந்துட்டார். நிகழ்ச்சி வந்து என் கூடயே தான் இருந்தார். அப்படி ஒரு நல்ல நிகழ்வு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் அந்த மண்டபம் முதல் நிகழ்ச்சியிலேயே பிதுங்கி விழுந்துருச்சு. இடம் நிற்கிறதுக்கு இடம் இல்லை, வெளியில தான் நின்று இருந்தாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை அந்த மண்டபத்தில் முதல் முறையாக நான் பார்த்தேன். இதில் பார்த்தீங்கன்னா பாதி பேர் திருவாசகம் முற்றுவதில் இருக்கிறவங்க, கொஞ்சம் பேர் திருமுறை தெரிஞ்சவங்க, முக்கால்வாசி பேர் எதுவுமே தெரியாது. ஆரம்பத்துக்காக வந்தவங்க. அவங்க வந்துட்டு எப்படி சொல்லிட்டு பாப்பா நிகழ்ச்சி நடத்து, பாட்டு பாடு, டான்ஸ் ஆடு, என்னன்னா நான் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவேன் அப்படின்னு வந்தவங்க நம்ம திருமுறையை கேட்டுட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போனாங்க. விட்டுட்டாங்க. என்கிட்ட ஒருத்தர் வந்தே சொன்னார், நான் சீக்கிரமா யார் கண்ணிலையும் படாம போகணும்னு வாசப்படியில உட்கார்ந்தேன். 2.5 மணி நேரம் வாசப்படியிலே உட்காந்துட்டேன் அப்படின்னு. வாசப்படியில் ஒருத்தர் உட்கார்ந்து வந்து சொல்லிட்டு நான் நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமுறையினுடைய சக்தி, காந்த சக்தி. ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான்னு சொல்றார் மணிவாசன். திருமுறை அப்படி ஈர்க்கும். 10 நிமிஷம் கேட்கலாம், 15 நிமிஷம் கேட்கலாம் அப்படின்னு நினைச்சவங்கலாம் ஈர்த்து நிற்க வைக்கும் திருமுறை. ஏன்னா அந்த நம்பிக்கையோடு நம்ம அதை செய்யணும், ஆத்மார்த்தமா செய்யணும். எதையும் எதிர்பார்ப்போட செஞ்சோம்னா அதுல பலன் கம்மியா இருக்கும். இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பலன் கம்மியா இருக்கும். ஆத்மார்த்தமா ஒரு நிகழ்ச்சி, ஒரு பெரிய வைப்ரேஷன். அந்த புது இடம் எனக்கு ரொம்ப புதுசு. எனக்கு அந்த கடையமே புதுசுன்னு சொல்லணும். கடையும் நான் முதல் தடவை போகிறேன். அந்த பக்கம் போயிருக்கேன், இந்த பக்கம் போயிருக்கேன், கடையை தாண்டியெல்லாம் போயிருக்கேன். இறங்கி இறந்தது கிடையாது. அது முதல் தடவை. ஆனா அந்த இடத்துல அப்படி ஒரு நிகழ்ச்சி, ஒரு சின்ன இருமல் கும்மல் எதுவும் கிடையாது. மைக்கு கூட விசில் வரல, யாருக்கும் போன் வரல. ஓஹோ, எப்படி இருக்கும்? போன்ல ஜாம் பண்ணிட்டீங்க? ஆமா, இல்ல ஓஹோ, ஆச்சரியங்க. வந்தவங்க ஒருத்தர் இருந்துச்சு, அப்படியே உட்கார்ந்து. இதுல டீ காஃபி கொடுக்கறது, போக்குவரத்து எதுவும் நிறுத்தியாச்சு. எல்லாம் எதுவும் கொடுக்காதீங்க, முன்னாடி கொடுங்க, பின்னாடி கொடுங்க, எதுவும் நடுவில் கொடுத்துறாதீங்க. அதே மாதிரி அவர்கள் மருந்து கேட்டாங்க. அதை முடிச்சுட்டு மறுநாள் காலையில விக்ரமசிங்கபுரம் மாதவ சிவஞான முனிவருடைய திருக்கோவில் அங்க போய் என்ன ஆச்சரியம், கோவில் பூட்டிருக்கு. நல்ல கோவில் பூட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு வாசப்படி இருக்குங்கிறதே எங்களுக்கு தெரியாது. கதவை திறந்துட்டு நாங்கள் உள்ள போறோம். உள்ள பாலாபிஷேகம் நடக்குது. இந்த பக்கம் வாசப்படி வழியா வந்து அந்த அர்ச்சகர் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் உள்ள நுழைஞ்சு நேராக அப்படி பார்க்குறோம், பாலாபிஷேகம் விக்ரமசிங்கம். அங்கதான் போய் எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி பார்த்தா ஃபுல் கூட்டம், அடியார்கள் கூட்டம் நிறைஞ்சிட்டாங்க. கோவில் முழுக்க நிறைஞ்சிட்டாங்க. எங்க எல்லாருக்கும் அன்னபாலி பண்ணி அந்த அத்தனை பேருக்கும் 100 பேர்கிட்ட 3 பந்திகள் வடை பாயசத்தோட நிறைவா அவங்க. அங்க பாத்தீங்கன்னா உண்மையா நான் சொல்றேன், விளையாட்டு சொல்றேன், மாதவ சிவஞான முனிவருடைய பதிகங்கள்ல நான் சிலபஸ்ல படிச்ச பதிகங்கள் கொஞ்சம் எங்களுக்கு எம்ஏ படிக்கும்போது இடையரா பேரன்பு, இந்த 1-2 பரசமய கோளரி, இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒட்டு மொத்தமே ஒரு 10 பாடல்களுக்கு மேல இருந்தது உண்மையா. ஆனா அன்னைக்கு 31 பாடல்கள் முழுக்க புது மெட்டு. 42 பாடல்கள், 31 பாடல்கள். இது அப்புறம் அந்த தனியா ஒரு 10 பாடல்கள், இந்த நெஞ்ச கணக்கில் கூட அமைச்சு பாடின பாட்டு 10 பாடல்கள். கந்தர் அனுமதி மாதிரியே பாடியிருக்காங்க. 41 பாடல்கள் அங்கதான் போய் மெட்டமைச்சு பாடணும். அருமையான ஒரு நிகழ்ச்சி, 1.5 மணி நேரம். அதை முடிச்சுட்டு திரும்ப திடீர்னு என்னை கூட்டு போயிட்டாங்க. ரெஸ்ட் எடுக்க விடல. சொரிமுத்தையனரை பார்க்கலான்ட்டு என்னை பிடிச்சி தூக்கி அள்ளி போட்டு இந்த கடத்திட்டு போவாங்க இதெல்லாம் டாடா சுமர், அதுவும் வண்டி டாடா சுமர், பழைய டாடா சுமர் தூக்கி தூக்கி போட்டு கதவை லாக் பண்ணிட்டு வாங்க ஐயனாரை பார்க்க போகலான்னு கூட்டு போயிட்டு திருப்பி ஈவினிங் வந்து ஒரு குடியல் போட்டுட்டு அகத்தியர் கோவில் கம்பாசம் இருக்கு, சுகமான கோவில், செம்ம கோவில், அருமையா இருந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா கரெக்டா சாயரட்ச பூஜை. அந்த பூஜையில அப்படியே 25 தேவார பதிகங்கள் அவர் தொகுத்திருக்காருல்ல, அதுல இருந்து
ஒரு பாடல், சில பாடல்களுக்கு வந்து 3 பாடல் முதல் கடைசி அப்படி 25 முடிச்சாச்சு. அப்புறம் அகத்திய ஞானம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இந்த மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம்லாம் ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. அதுல இருந்து ஒரு 3 பாடல் பாடி 1.5 மணி நேரம் முடிச்சுட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தது 5:30 இருந்து 7. ஆனா கொஞ்சம் சில இதுல 6:15 தான் ஆரம்பிச்சோம். 7:45 முடிச்சுட்டு திருநெல்வேலியில போய் நான் ட்ரெயின் ஏறி இருக்கேன். அவ்வளவு ஷார்ப்பா இருந்துச்சு. திருநெல்வேலி அங்கேருந்து 50 கிலோமீட்டருக்கு மேல 1.5 மணி நேரம் அந்த டிராபிக்ல போய் சரியா வந்து ட்ரெயின் ஏறியாச்சு. அது வந்து சுவாமியினுடைய அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் அருமையாக இருந்துச்சு. 3 நம்முடைய யூடியூப்ல இருக்கு. அது எல்லாரும் நீங்க பார்க்கணும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வகுப்புல நாம